அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு புரிதலுக்கு உண்டான வீடியோ தான். இது வந்து ஒரு குழம்பை பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து என்ன குழம்புனா, இது ஒரு மருந்து குழம்பு. இது வந்து எங்கள் அம்மா மாதத்தில் வந்து 2 தடவை வச்சு கொடுப்பாங்க. இந்த மருந்து குழம்பு வந்து எதுக்குன்னா, நம்ம எல்லா நோய்களும் உடம்புல வந்து பித்தம், கபம், அப்புறம் வந்து ப்ரெஷர் வர்றதை கொஞ்சம் தடுக்கும். எனக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் தலை சுற்றிட்டு ஒரு மாதிரி வருது அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மாட்ட. இந்த குழம்பு மாதிரி வச்சு கொடுத்தாங்க. இந்த குழம்புல வந்து நிறைய சேர்மானம் சேர்த்துருக்காங்க. இது மாதத்தில் 2 டைம் வச்சு சாப்பிட்லாம். சிலவங்க இந்த கருவாடுலேயும் செஞ்சு சாப்பிடுவாங்க, மீன்லேயும் செஞ்சு சாப்பிடுவாங்க. இது என்னென்ன சேர்க்கணுங்கிறத எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இப்போ கேளுங்க, சரியா? இதில் ஓமம், சுக்கு, கடுகு, மிளகு, இது காயப்பொடி, மஞ்சப்பொடி, அங்கே பச்சொல்லி, ஆமாம், எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி, நல்லா வெள்ளைப்பூடு, வெங்காயம் எல்லாம் வதக்கி போட்டு, கருவாடையும் போட்டு, எந்த கருவாடை, துண்டு கருவாடாலும் சரி, முதல் கருவாடாலும் சரி, நல்லா வதக்கி போட்டு எண்ணெய் நிறைய ஊற்றணும். ஒரு மிளகாத்தூள் கிள்ளி சாதத்தில் மிளகாத்தூள் போட்டு ஒரே ஒரு மிளகாத்தூள் போட்டு, ஆனால் புளியும் தேங்காயும் சேர்க்கக்கூடாது. அதை 2ஐயும் தவிர்த்துட்டு அந்தால குழம்புக்கு வைக்கிற மாதிரி எல்லாம் போட்டு வதக்கி எல்லாம் வதங்கினதும் அப்புறம் உப்பு போட்டு இந்த கருவாடையும் போட்டு அந்தால கொதிச்சு அந்த இறக்கி வச்சிருக்கோம். சரி, செய்யலாம். மீன்லையும் செய்யலாம், மீன் கருவாடுலையும் செய்யலாம். ஆமாம், செய்யலாம். அங்கே கருவாடு செஞ்சே பழக்கமாயிட்டு எதுலையும் செய்யலாம். மருந்து தான், வேறு ஒன்று. இப்போ எங்கள் அம்மா வந்து கடைசியாக சொன்னாங்க தெரியுமா, புளியும் தேங்காயும் எது சேர்க்கக்கூடாதுன்ட்டு. எதுக்கு தெரியுமா? அது வந்து மருந்து குழம்பு. மருந்து குழம்புனா வந்து அதில் வந்து புளி வந்து ஒரு பொறுப்பிட்டு புளி கூட சேர்க்கக்கூடாது. புளியும் சேர்க்கக்கூடாது. என்னென்ன டக்குன்னு மறந்துடுது. சரி, அதை பற்றி ஒன்றும் இல்லை. தேங்காயும் சேர்க்கக்கூடாது. இன்னொன்று என்ன சொன்னேன், அவ்வளோதானே? ஆமாம், புளி தேங்காய். ஆமாம், 2 மட்டும். இந்த 2 வந்து மெயினாக இந்த குழம்புல வந்து சேர்க்கக்கூடாது, சரியா? வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.